ஒரே ஒரு சூரியன் தான் நமக்கு, ஒரே ஒரு சூரியன் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு சூரியனுக்கு பூமிக்குமான இடைவெளியை பற்றி நியூட்டன் எழுதிய ஒரு குறிப்பு, மகத்தான குறிப்பு. நியூட்டன் எழுதினார், சூரியனுக்கும் பூமிக்குமான இடைவெளி தற்செயலானது அல்ல என்று எழுதினார். இதில் என்ன பொருள்? நியூட்டன் சொன்னார், கொஞ்சம் நெருங்கி இருந்தாலும் கருகி போயிருப்போம், கொஞ்சம் விலகி இருந்தாலும் குளிர்ந்து போயிருப்போம். குளிர்ந்தும் போகாமல் கருகியும் போகாமல் சரியான அளவு வெப்பத்தோடு, கண்ணதாசன் சினிமாவில் தான் எழுதுவார், 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்வாய் போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி என்று கண்ணதாசன் எழுதிய பாடல் என்பது வேறொன்றும் இல்லை, நியூட்டன் வேறு வார்த்தைகளில் எழுதியது. அந்த இடைவெளியில் சூரிய ஒளியை குடித்துத்தான் இந்த உலகம் வாழ்கிறது. அதனால்தான் சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்குகிறது. இந்த இயற்கை சார்ந்த அறிவு, இயற்கையை பற்றிய காதல், இயற்கையின் மீதான மதிப்பு தமிழர்களுக்கு இருந்தது. தமிழர்களுக்கு இருந்தது. நீரோடும் பாதையை தமிழர்கள் ஒருபோதும் தடுத்ததில்லை. நீர் நிற்கும் இடங்களை தமிழர்கள் ஒருபோதும் ஆக்கிரமித்தது இல்லை. இப்ப இல்ல, முன்பு வனங்களுக்குள் சென்று உயிரினங்கள் வாழும் இடங்களை தமிழர்கள் ஒருபோதும் ஆக்கிரமித்ததில்லை. நீங்கள் காடுகளுக்கு போய் பாருங்கள், ஆதிவாசிகள், ஒரு ஆதிவாசியின் வீடு கூட செம்மரத்தாலோ தேக்கு மரத்தாலோ பலா மரத்தாலோ கட்டப்பட்டது அல்ல. பெரும் வளர்ந்த பெரும் மரங்களுக்கு நடுவில் வாழும் காட்டுவாசிகள் தங்கள் வீடை வளர வளர வெட்டும் மூங்கில்களை கொண்டுதான் கட்டுவார்களே தவிர பெரும் வளர்ந்த மரங்களை வெட்டி ஒருபோதும் வீடு கட்ட மாட்டார்கள். ஏனெனில் இவர்களுக்கு மரம் என்பது தெய்வம், மரம் என்பது கடவுள். வெட்டினால் உயிர் கொடுப்பார்கள். ரொம்ப 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அல்ல. என்ன தெய்வம்? பெரிய தெய்வம் காளையார் கோவிலில் சிவன். மருது சகோதரர்களுக்கு அதற்கு இணையான தெய்வமே இல்லை. பாண்டியர்கள் உருவாக்கிய கோவிலை விடவும் சிறந்த கோவில் கட்ட வேண்டும் என்பது மருது சகோதரர்களின் விருப்பம். வெறும் கோவில் மட்டுமில்லை, காளையார் கோவில் சிவனுக்கு தேர் செய்ய வேண்டும் என்பது விருப்பம். மருது சகோதரர்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் போய் இருக்கிற மருத மரங்களை தேடி எடுத்து வெட்டி கொண்டு வர சொல்கிறார்கள். மருது சகோதரர்களின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட தச்சு வேலை செய்கிற ஆசாரிகள் மருத மரங்களை தேடி போய் வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். மிகச்சிறந்த 2 பெரிய மருத மரங்களை ஒரு கிராமத்தில் பார்க்கிறார்கள், வெட்ட போகிறார்கள். அந்த மரத்திற்கு பக்கத்திலே வாழ்ந்த ஒரு வயதான முதியவனும் அவன் மகளும் அந்த மரத்தை கட்டி பிடித்து கொண்டு எங்களை வெட்டி விட்டு மரங்களை வெட்டுங்கள் என்கிறார்கள். இல்லை, அரசன் உத்தரவு இல்லை, உயிரை கொடுத்தேனும் மரத்தை காப்போம் என்கிறார்கள். அவர்களை மீறி மரத்தை வெட்டவே முடியவில்லை. மருது சகோதரர்களுக்கு போய் புகார் சொல்கிறார்கள். நாங்கள் உத்தரவிட்ட பிறகும் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் காளையார் கோவில் இறைவனுக்கான தேருக்கான மரத்தை தரமாட்டேன் என்று சொல்வது யார் என்று மருது சகோதரர்களே தேடி வந்தபோது அந்த கிழவன் சொன்னான், அது பெரிய மருது, அது சின்ன மருது, வெட்ட அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னான். விழுந்து வணங்கி விட்டு போயிருக்கிறான். பெரிய மருது, சின்ன மருது வணங்கி விட்டு போயிருக்கிறான். வீட்டு வாசலில் நின்ற மரத்தை அரசனாக, மனிதனாக, உயிராக மதித்த தமிழர் வாழ்க்கை இருந்ததா? எல்லா உயிர்களுக்கும் என்ன தெய்வம்? தெய்வத்தை விடவும் இயற்கை பெரியது. இயற்கையின் கீழே தான் தெய்வம். சூரியன் இல்லாவிட்டால் என்ன? ஒன்றும் இல்லை.
நீங்கள் பற்ற வைக்கிறீர்களே மெழுகுவர்த்தி, நீங்கள் பற்ற வைக்கிறீர்களே விறகு, நீங்கள் பற்ற வைக்கிறீர்களே ஒரு மரக்கட்டை, நீங்கள் பற்ற வைக்கிற எந்த ஒரு பொருளும் எரிகிறதே, எரிகிற போது அதில் இருந்து ஒரு நெருப்பு வருகிறது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அது நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு அல்ல, அது 100 ஆண்டுகளாக குடித்த சூரியனின் வெப்பம். அந்த மரம், இயற்கையின் அந்த ஒரு துண்டு 100 ஆண்டுகளாக குடித்த சூரியனின் வெப்பம்தான் தீப்பட்டதும் வெளிப்படுகிறது. அந்த சூரியனுக்கும் பூமிக்குமான இடையில் சூரிய ஒளியை வாங்கித்தான் தாவரங்கள் பிழைக்கிறது. சூரிய ஒளி கிடைக்கிற வரை தாவரம் எங்கே இருக்கிறது? விதையாக எங்கே இருக்கிறது? ஆனா எங்க இருக்கு? மௌனம் இருக்குமா? விதை எங்கே இருக்கிறது? மண்ணுக்குள் இருக்கிறது. நீங்களும் நானும் மண்ணுக்குள் இருந்தால் என்ன ஆகும்? நீங்களும் நானும் மண்ணுக்குள் இருந்தால் மக்கி போவோம். ஆனால் விதை மண்ணுக்குள் இருந்தால் உயிர் பெறும். என்றால் விதை பெரிதா? யார் பெரிது? இயற்கையின் சூக்குமம். விதை பெரிது. நீங்கள் 2 அடி இல்லை 1 அடி உள்ள போனீங்களே முடிஞ்சீங்க. ஆனால் அது இருட்டுக்குள் மண்ணுக்குள் தனக்கான தண்ணீரை தேடி எடுக்கிறது, தனக்கான தாது உப்புக்களை தேடி எடுக்கிறது, தண்ணீரை குடித்து உப்புகிறது, விரிகிறது, மண்ணை பிளந்து வருகிறது, மண்ணை பிளந்து வருகிறது. நீங்கள் நடும் செடிகளால் காடுகள் உருவாகவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, நீங்க 60 லட்சம் மரம் நட்டாலும் சரி, 6 லட்சம் மரம் நட்டாலும் சரி, ஆமா, மரங்களை அழித்தவர்கள் தான் மரங்களை நடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தவரை ஆமா, யார் மரங்களையும் காடுகளையும் அழித்து தங்கள் வாழ்விடங்களை உருவாக்கினார்களோ அவர்கள் தான் ஊர் பூராவிலும் மரம் நடுவதாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அப்படியே நீங்கள் லட்சக்கணக்கில் மரம் நட்டாலும் 1 சதுர அடி காடு உருவாக்கும் பல்லுயிர் தேக்கத்தை, 1 சதுர அடி காட்டில் தேங்கி கிடக்கும் உயிரின் ஆற்றலை, சக்தியை உங்கள் லட்சக்கணக்கான மரங்களால் ஒருபோதும் உருவாக்க முடியாது. முடியவே முடியாது. காடு வேறு. அந்த காட்டில் ஒரு பயிர் முளைக்கிறது என்றால் அது மண்ணுக்குள்ளே இருந்து, பூமிக்கு அடியிலே இருந்து நீங்களும் நானும் எங்கே இருந்தால் மக்கி போவோமோ அங்கே இருந்து எக்கி உயிர் பெற்று வெளியே வந்து பிறகு சூரிய ஒளியை பெற்று காற்றை குடித்து காற்றை தந்து மரமாகி தாவரமாகி வளர்ந்து உயிர் பெறுகிறது. நண்பர்களே, பல்லுயிர் என்று வள்ளுவன் எழுதியதில் தாவரங்கள் தொடங்குகிறது. தாவரங்களில் இருந்துதான் பல்லுயிர் வாழ்க்கையின் சுழற்சி ஆரம்பமாகிறது. தனக்கான உணவை தானே தயாரித்து உண்ணும் வல்லமை பெற்றவை தாவரங்கள். நம்ம எப்படியா? தனக்கான உணவை தானே தயாரித்து உண்ணும் வல்லமை பெற்றவை தாவரங்கள். இன்னொரு சிறப்பு தாவரங்களுக்கு உண்டு. தாங்கள் உதிர்க்கும் இலைகளை மீண்டும் தாங்களே உண்ணும் வலிமையும் பெற்றவை தாவரங்கள். ஒரு ஒண்ணுக்கு பெறாது. ஆமா, அந்த சொல்லக்கூடாதுன்னா இல்ல, வள்ளுவன் சொல்றான் மயிரினும் இழிந்த கடைங்கிறான். ஆமா, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுதான். தனக்கான உணவை தாவரங்கள் தானே தயாரித்துக் கொள்கின்றன. 1. 2, தங்கள் உடம்பில் இருந்து வெளியேறும் கழிவை மண்ணில் செமித்து மீண்டும் அவைகளை தானே உண்டு வளர்கின்றன. பல்லுயிர் பெருக்கத்தில் முதல் தொடக்கமாக பேர் உயிராக தாவரங்கள் இருக்கிறது. அடுத்த நிலை பல்லுயிரில் உரையாசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். என் வாசிப்பின் அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்கிறார்கள்? பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். நத்தர், தாமர், மணக்குடவர், சுஜாதா, முத்தமிழறிஞர் கலைஞர், மூவா. ஒருவர் கேட்டார், ஒரு புத்தகத்திற்கு எதுக்கியா இத்தனை நோட்ஸ், ஒரு புத்தகத்திற்கு எதியா இத்தனை உரை என்று கேட்டால்
உரை எழுத வந்த எல்லோருக்கும் ஒரு புது பொருள் தரும் ஒரு புத்தகம் உலகத்தில் உண்டு என்றால் அது திருக்குறள் தவிர வேறு இல்லை என்பதால் அதன் சிறப்பு. எழுதினவங்க படித்து பார்த்து இதை விடவும் சிறப்பாக ஒன்றை எழுத முடியும் என்று கருதி மேலும் மேலும் உரைகள் திருக்குறளுக்கு வந்தது என்றால் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் தரும் சிறப்புடையது. எனக்கே நான் சோகத்தில் சொன்னேன் பாருங்க, 19 வயதில் நான் படித்த திருக்குறள் வேற, இப்ப படிக்கிற திருக்குறள் வேற. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு போகிறேன். இடுக்கை இழந்தவன் கை போலே அங்க இடுக்கன் களைவதான் 4 பேர் தான் பேசுவீங்க. ஒரு இடைவெளி விட்டு நிறுத்தி ஏதாவது ரொப்புவீங்கன்னு பார்த்தா நான் எனக்கு தெரியும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது. அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, எந்த வண்ணத்தில் வந்தாலும் சரி, எந்த எண்ணத்தில் வந்தாலும் சரி, தமிழை எவனாலும் அழிக்க முடியாது தமிழர்களை தவிர. பிறமொழி கலந்து தாய்மொழி பேசுகிற ஒரே இனம் உலகத்திலேயே யாரு? இதையா சத்தமா சொல்லுங்க. ஒரு ஜப்பானியனாவது, ஒரு பிரெஞ்சுக்காரனாவது, ஒரு டச்சுக்காரனாவது அல்லது ஒரு ஆங்கிலேயனாவது பேசும்போது பிறமொழி சொல்ல கலந்து பேசுகிறானா? ஹேவ் யூ டேக்கன் யுவர் சாப்பாடு அப்படின்னு கேட்பானா? நம்மால் கேட்கலாம், மூவ் பண்ணுங்க, ஏண்டா இதை பண்ற நீ அப்படின்னா கிடையாது. மொழியின் சிறப்பு, மொழியின் ஆளுமை யாராலும் தமிழை அழிக்க முடியாது. தமிழர்கள் தான் தமிழை எழுதாமல், வாசிக்காமல், படிக்காமல். நண்பர்களே, புத்தக திருவிழாவின் நோக்கம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தாய்மொழியை காப்பாற்றுவது. நான் அச்சுறுத்துவதாக நினைக்காதீர்கள், நான் யாரையும் பயமுறுத்துறாலும் கிடையாது. நான் ரொம்ப நம்பிக்கைவாதி. எவ்வளவு இடிபாடுகளுக்கு இடையிலும் ஒரு பூ பூக்கும் என்று எப்போதும் நம்புகிறவன். எத்தனை இருளிலும் எங்கிருந்தோ ஒரு ஒளி கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு இருள் தேவைப்படும் என்று தெரிந்து வைத்துக் கொண்டவன் நான். இருள் எனக்கு பகை இல்லை. பாரதி சொன்னான், இருள் என்பது குறைந்த ஒளி என்றான். நான் இருளையும் நேசிக்கிறவன். இருள் குறைந்த ஒளி, இருள் இருந்தால்தான் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். நான் இருளை பகைக்க மாட்டேன், நான் எதையும் பகைக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதவும் பேசவும் படிக்கவும் தமிழன் மறந்தால், அதுவும் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். நமக்கு மொழி இல்லாமல் போனால் இந்த இனம் இல்லாது போகும். நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா? போ. அந்த நாட்டின் குடிமகன் ஆகிறாயா? ஆகு. I have become a citizen of United States. இரு, இப்போ நான் பிஆர் வாங்கிட்டேன். பிஆர்னா என்ன? பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். எழுது, எல்லாத்தையும் எழுது. உன் குடியுரிமை மாறும், உன் பெயர் மாறும், உன் தகப்பன் பெயரும் தாய் பெயரும் மாறுமா? மாறுமா? எப்படி தகப்பன் பெயரும் தாய் பெயரும் மாறாதோ அது போல தாய்மொழி மாறாது. இனம் என்று எழுதினால் நீ தமிழன் என்று தான் எழுத வேண்டும். வேறு எதையும் நீ எழுத முடியாது. அதனால படி, திரும்ப திரும்ப படி. உன் மொழியை காப்பாற்றுவதற்காக படி. உன் மொழியின் மீது படையெடுக்கலாம் என்றும் உன் உரிமைகளை பறிக்கலாம் என்றும் சில பேருக்கு எண்ணம் ஏன் வருகிறது? பொங்கல் விடுமுறை நாளில் தமிழர் தங்கள் உழைப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாளில் நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் எப்படி வந்தது உங்களுக்கு? வெள்ளக்காரன் வந்த போது 30 கோடி பேரும் 30 கோடி பேராக இருந்தது மாதிரி 8 கோடி பேரும் 8 கோடி பேராக இருப்பதாலே தானே இந்த மமதை எதிரிக்கு வருகிறது. பொங்கல் என்பது என்ன பண்டிகை? கடவுளின் பண்டிகையா? இயற்கையின் பண்டிகை.
உழைப்பின் திருவிழா. உலகத்திலேயே இயற்கையும் உழைப்பையும் கொண்டாடுகிற தமிழன் மகத்தான பண்டிகை என் குழந்தை வீட்டில் கொண்டாடி புதுச்சோறு நெல் கொண்டு வந்து பொங்கல் வைத்து அக்கார அடிசி திங்குகிற அந்த நாளில் அவனை நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அவன் பண்பாட்டிற்குள் தலையிடுகிறீர்கள். இந்த பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் நீங்கள் நடத்துகிற யுத்தத்திற்கு எதிராக தமிழன் நிற்க வேண்டும் என்றால் தமிழன் வாசிக்க வேண்டும். அம்பேத்கரின் வார்த்தைகளில் சொல்கிறேன், எல்லா அவமானங்களையும் தீர்த்து கட்டுவதற்கு, எல்லா எதிர்ப்புகளையும் தொலைத்து கட்டுவதற்கு மனிதனுக்கு இருக்கிற யோக்கியமான நேர்மையான ஒரே ஆயுதம் கல்வி தவிர வேறு எதுவும் இல்லை. நமது எதிர்களை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை, எந்த ஆயுதமும் தேவையில்லை. இவர்களை வீழ்த்துவதற்கு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஆயுதங்களுக்கு அவமானம். நாங்கள் ஆயுதங்களை உழைப்பிற்கு தான் பயன்படுத்துவோம். அருவாளும் சுத்திகளும் எங்களுக்கு உழைப்பின் சின்னங்கள். அருவாள் என்பது கதிர் அறுக்க, சுத்தியல் என்பது தொழில் முடுக்க. அவைகள் எங்களுக்கு அழிவின் சின்னங்கள் அல்ல, உழைப்பின் சின்னங்கள். மகத்தான உழைப்பின் வியர்வையின் சின்னங்கள் அவை. எனவே நீங்கள் வாசித்தால் வாசிக்க வாசிக்க, நான் அப்படி வாசித்து ஒரு குறள் பார்த்து புரிந்து கொண்டேன். திருக்குறளில் என்ன குறள்? உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் களைவதான் நட்பு. இந்த குறளுக்கு இதுவரை எழுதப்பட்ட உரையாசிரியர்களின் உரைகளை எல்லாம் தேடி படிக்கிறேன். நான் முதலில் சொன்ன பரிமேழகளில் இருந்து முத்தமிழறிஞர் வரையில் வரிசையாக எல்லா உரைகளையும் தேடி படிக்கிறேன். எல்லா உரையிலும் என்ன குறிப்பு காணப்படுகிறது? இடுப்பில் ஒருவர் அணிந்திருக்கிற ஆடை அவிழ்ந்து நழுவுகிற போது கைகள் எவ்வளவு விரைவாக சென்று பற்றி உதவுமோ அதுபோல நண்பனுக்கு தீங்கு வருகிற போது விரைந்து சென்று உதவ வேண்டும் என்று வள்ளுவர் எழுதுகிறார் என்று. ஆனால் 19 வயதில் எனக்கு இந்த உரை சம்மதம். 19 வயதில் இதை நான் படித்து தேர்வில் எழுதி 5 மதிப்பெண் வாங்கி இருக்கிறேன். ஆனால் இப்போது படித்து பார்க்கிற போது அந்த 5 மதிப்பெண் தோல்வி என்று எனக்கு தெரிகிறது. ஏனெனில் இப்போது படிக்கிற போது வள்ளுவன் எனக்கு வேறொரு பொருள் தருகிறான். உடுக்கை இழந்தவன் என்று வள்ளுவன் எழுதியிருக்கிறான். எனவே இழந்தவன் என்பது தமிழில் திட்டவட்டமான இறந்த கால சொல். ஆடை அவிழ்ந்து கொண்டுகிற போது, நழுவி கொண்டிருக்கிற போது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்கால தொடர் சொற்றொடர் அல்ல. சரியா? இப்படி சொன்னா புரியுமா? இட் இஸ் நாட் பிரசன்ட் கண்டினியூஸ். புரியுதா? ஏன்னா நான் ஆங்கில இலக்கிய மாணவன். இட் இஸ் நாட் பிரசன்ட் கண்டினியூஸ், இட்ஸ் a definite past tense. இழந்தவன் கை என்ன செய்யும்? மறைக்கும். வள்ளுவன் சொல்லி இருக்கிறான், இழந்தவன் கை. விரைந்து போய் உதவுவது என்பது வள்ளுவன் சொல்ல வந்தது அல்ல. உண்ணும், பணியாற்றும், தொழில் செய்யும், வேலை செய்யும் தன் பணிகளை விட்டு விட்டு மானம் காக்கிற பணிக்கு கைகள் எப்படி போய்விடுமோ அப்படி நண்பனுக்கு தீங்கு வருகிற போது உன் வேலையை விட்டு விட்டு அவனுக்கு உதவப்போ என்று வள்ளுவன் சொன்னது விரைவு குறித்து அல்ல, பண்பு குறித்து. அப்ப வாசிக்கிற போது ஒரு புதிய பொருளை மறுவாசிப்பில் வள்ளுவன் கொடுக்கிறானா? கொடுக்கிறான். அப்படித்தான் பல்லுயிர் என்று சொல்ல நான் கற்றுக்கொள்கிறேன். பல்லுயிர் என்பது என்ன? தாவரங்கள். இரண்டாம் நிலை என்ன? அந்த தாவரங்களை உண்டு வாழும் விலங்குகள். அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. யானை நடந்து போகிற பாதையில் தன் பசிக்கு யானை ஒரு நாளைக்கு 16 மைல் தன் கூட்டத்தோடு நடக்கும். நம்மால் அவன் சைஸுக்கே வாக்கிங் போறான். போறீங்க? குழந்தைகள் இருக்கிற எல்லா பார்க்கிலையும் இவன் தான் தெரிகிறான். ஒரு குழந்தையும் காலையில் காணோம். என்ன சாம்? எல்லா குழந்தையும் காலையில் குளிப்பாட்டி நிமித்தி அடித்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு எல்லா பார்க்கிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நடக்கிறான். ஆமாம், சரி நடக்கிறானே. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்,
ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உனக்கே உன் வெயிட்டுக்கு நீயே வாக்கிங் போகணும்னா அது வெயிட்டுக்கு, அது ஃபேமிலிக்கு, அது சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 16 மைல் வலசை அது போயே ஆக வேண்டும். அதன் பாதையை மறித்தது யார்? பல்லுயிர் ஓம்புதல் என்பது வேறு ஒன்றும் அல்ல. அவைகளின் பாதை. நீ உன்னதுக்கு சோறு போட வேண்டாம். என் பெருங்கருணையால் நான் குரங்குக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு போனேன் பாருங்க. கொய்யாப்பழம் வாங்கிக்கிட்டு போன குரங்கு மாதிரி, மனுஷன் குரங்கு தானே, கொய்யாப்பழம் வாங்கிட்டு போன குரங்கு மாதிரி நீ ஒண்ணு யானைக்கு சோறு போட வேண்டாம். தனக்கான உணவை அவைகள் தேடிக்கொள்ளும் மட்டும் இல்லை, வளர்ந்த யானைகள் தங்கள் கூட்டத்தோடு நடந்து போன பாதையில் போகிற போது உயரமான கிளைகளை முறித்து பாதி தின்று மீதியை கீழே போட்டு விட்டு போனதற்கு பிறகு உயரக்குறைவான நூற்றுக்கணக்கான விலங்குகள் யானைகள் வந்த பாதையில் வந்து அந்த உணவை உண்ணும். யானை நடந்து போன பாதையில் இன்னும் பிற நூறுக்கணக்கான உயிர்களுக்கு உணவு இருக்கும். மனிதன் நடந்து போன பாதையில் அவர் சொல்லிட்டார். சில பேர் நடந்து போனோம்னா இருக்கிற பூண்டுலாம் கருகி போகுது, புல்லு பூண்டுலாம் கருகி போயிடும். இன்னும் கூட ஆச்சரியமா உங்களுக்கு, யானைகள் நடந்து போகிற பாதையில் யானை மலம் கழிக்கிற போது லத்தி போடும்ல, லத்தி. ஆமா, ஆச்சரிய விஞ்ஞானம் பாருங்கள். குளிர்காலத்தில் யானைகள் நடந்து போகிற பாதையில் யானைகள் லத்தி போட்ட கணத்தில் பிளந்திருக்கும் அந்த ரத்தியின் மீது நூற்றுக்கணக்கான சிறிய குருவிகள் வந்து அமர்ந்து கொள்ளுகிறது. குளிரிலே இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு யானையின் உடம்பில் இருந்து வரும் வெதுவெதுப்பான லத்தி குருவிகளுக்கு பயன்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யானையின் மலம் கூட இன்னொரு உயிருக்கு பயன்படுகிறது. மனிதன் அந்த மலத்தில் லத்தியில் அரைகுறையாக செமிக்காமல் இருக்கும் விதைகள் உடனே முளைக்கும், விரைந்து முளைக்கும். அப்ப தானே உண்டு, தன் உணவை தானே உண்டு இயற்கையோடு போராடி மல்லுக்கட்டி வளரும் தாவரங்களை உண்டு வாழும் விலங்குகள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. அந்த விலங்குகளை வேட்டையாடி வாழும் விலங்குகள் அடுத்த இடத்திலே இருக்கிறது. இதில் ஒன்றும் கருணைக்கு இடமில்லை. நீங்கள் உருவாக்கிய போலி கருணை எல்லாம் செல்லாது. நான் இன்னொரு எளிமையான கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆமா, ஒரு அழகான காட்டிலே போய் நாம் எல்லாம் நிற்கிறோம். நாம் பார்க்கிற தொலைவில் வயிற்றில் குட்டியோடு கர்ப்பிணியாக இன்னும் 2-3 நாட்களில் ஈன்று விடும் என்கிற நிலையில் நல்ல அழகான உடம்பெல்லாம் புள்ளிகளோடு கூடிய ஒரு புள்ளி மான் திரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதே தருணத்தில் அதற்கு ஒரு 20 அடி தூரத்தில் நல்ல பசியோடு ஒரு புலி அந்த மானை நோக்கி வருகிறது. நீங்கள் யார் பக்கம்? சொல்லுங்க. யாரெல்லாம் மானின் பக்கம்? கைது பேச மாட்டேங்க தெரியும். யாரெல்லாம் மானின் பக்கம்? புலினா காட்டுறதுக்கு புலி தான், விடுதலை புலி. தைரியமா சொல்லலாம். என்ன புலி? புலியின் பக்கம் யார்? மானின் பக்கம் யார்? இயற்கையாக மனித மனது மானின் பக்கம் போய் நிற்கிறது. ஐயோ ஐயோ ஐயோ. ஆனால் இயற்கை மானின் பக்கம் நிற்கவில்லை. இயற்கை இரண்டின் பக்கமும் நிற்கிறது. இயற்கையை வாசித்து அறிந்து காட்டு வாழ்க்கையை படித்து அற்புதமான புத்தகங்களை எழுதிய சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எந்த காட்டில் புலி இருக்கிறதோ அந்த காட்டில் தான் மான்கள் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ முடியும் என்று எழுதுகிறார்கள். என்னையா சொல்றீங்க என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், மான்கள் அவ்வப்போது தாவரங்களை அழித்து உண்ணும் பிராணிகளாக இருப்பதால், அவைகளை அழிப்பதற்கு ஒரு உயிரினம் இல்லாத காடாக இருந்தால் மிக விரைவாக எல்லா தாவரங்களையும் எல்லா பயிர்களையும் மான்கள் அழித்து விடுமானால் அவைகளுக்கான உணவை அவை பெறாமல் போய்விடும். அவ்வப்போது பெருகும் மான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு அந்த காட்டில் புலிகள் இருந்தால் மட்டும்தான் மான்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும். மான்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டால்தான் உயிர் வாழும் எல்லா மான்களுக்கும்
உணவு கிடைக்கும். எனவே ஒரு காட்டில் மான்கள் சுதந்திரமாக வாழ எது தேவை? உங்கள் கருணையா புலியா? புலி. அது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை. அது படிக்கிறவனுக்கு, வாசிக்கிறவனுக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்கிற தெளிவு. கருணை என்பது என்ன தெரியுமா? புலி மானை கொல்லக்கூடாது என்று நினைப்பதல்ல. புலியும் மானும் வாழும் காட்டில் ரெஸ்டாரண்ட் கட்டாமல் இருப்பது. புலியும் வாழும் காட்டிற்குள் நீ போய் பீர் பாட்டில்களை உடைத்து போடாமல் இருப்பது. புலியும் காலும் மானும் வாழும் காட்டில் அவைகள் வாழும் இடத்தை நீ ஆக்கிரமிக்காமல் இருப்பதுதான் கருணையை தவிர அவைகளுக்கு உணவு தருவது உன் வேலை அல்ல. தமக்கான உணவை தாமே பெற்றுக்கொள்ளும் தாவரங்களைப் போலவும், தாவரங்களில் இருந்து உயிர் பெறும் இரண்டாம் நிலை உயிர்களைப் போலவும், அவைகளை உண்டு வாழும் மனிதன் உள்ளிட்ட மூன்றாம் நிலை உயிர்களைப் போலவும் உயிர் சக்தி, ஒரு உணவு சங்கிலி போய்கொண்டே இருக்கிறது. அது நீங்கள் எந்த அணையாலும் கட்டி நிறுத்த முடியாத ஜீவ நதி. அது உணவு சங்கிலியாக, உயிர் சக்தியாக, ஒரு உயிரில இருந்து இன்னொரு உயிருக்கு, ஒரு உயிரில இருந்து இன்னொரு உயிருக்கு. ஆம், புல் முளைக்கிறது, அதை ஒரு வெட்டுக்கிளி தின்கிறது. வெட்டுக்கிளியை ஒரு தவளை தின்கிறது. அதான் சங்கிலி இல்லையா? தவளையை பாம்பு தின்கிறது, பாம்பை கீரி தின்கிறது, கீரியை வேறொரு விலங்கு தின்கிறது. மனிதன் கிடைத்ததெல்லாம் சாப்பிடுகிறான். கிளை வெட்டி வெட்டி போடுவான். இலை எதுக்கு? வளர்க்குற ஆட்டுக்கு. ஆமா, இலை வெட்டி 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 ஆட்டுக்கு போடுவான். 2 வருஷம் கழிச்சு ஆட்டை வெட்டி இலையில போட்டுருவான். அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன ரொம்ப அழகா சொன்னாரு. இறைவோடு மனிதர்க்கே இரையாகும் வெள்ளாடே அப்படின்னா. இதில் இயற்கை சங்கிலியும் உயிர் சங்கிலியும் ஜீவநதி போல பாய்ந்து கொண்டிருப்பதை புத்தகங்களை வாசித்து அறிந்து கொண்டவனாக சொல்லுகிறேன். பல்லுயிர் ஓம்புதல் என்பது பிற உயிர்களுக்கு உணவு அளிப்பது அல்ல. பிற உயிர்களின் உணவு உண்ணும் உயிர் வாழும் உரிமையில் கை வைக்காமல் இருப்பது, அதில் தலையிடாமல் இருப்பது. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். நான் மனிதர்களுக்கு சொல்கிறேன், பிறர் பங்கை திருடாது. பாரதி தெளிவாக எழுதிவிட்டு போயிருக்கிறார். வயிற்றுக்கு சோறு வேண்டும், இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும். பாரதி என்ன சொன்னான்? இதுல பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம். உன் பங்கு என்னவோ அதை எடுத்துக்கொள். உன் உழைப்பினால் உனக்கு என்ன கிடைக்குமோ அதை சாப்பிடு. பிறர் பங்கை திருடாமல் இருப்பதுதான் பல்லுயிர் ஓம்புதலின் அடையாளம். அறத்துப்பாலின் மிக முக்கியமான குறள் இந்த குறள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்படின்னா என்ன? அது சிறந்தது, அதுதான் எல்லா அறங்களிலும் உயர்ந்தது. அப்படியானால் சேர்ந்து உண்பது, சேர்ந்து உண்பது மட்டும் இல்லை, சேர்ந்து வாழ்வது. அதன் இன்னொரு அரசியல் பெயர் ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மையின் பலமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அப்படி விளக்கங்கள் சொல்லப்பட்டால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையின் பலம் அல்ல. இட் இஸ் நாட் தி பவர் ஆஃப் தி மெஜாரிட்டி, இட் இஸ் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி மைனாரிட்டி. வலியோர்களின் அதிகாரம் அல்ல ஜனநாயகம். எளியோர்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதன் பெயர் ஜனநாயகம். எந்த ஜனநாயகத்தில் நீங்கள் சிறுபான்மை மக்களை காக்கவில்லையோ, எந்த ஜனநாயகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பில்லையோ, அங்கே ஜனநாயகம் இல்லை. அங்கே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் வாழ்க்கை இல்லை. என்ன சாப்பிடுவது என்று சொல்வதா ஒரு அரசாங்கத்தின் வேலை? எல்லோருக்கும் உணவு தருவது அரசாங்கத்தின் வேலை. எல்லோருக்கும் உணவு கூட அல்ல, வேலை தருவது உங்கள் வேலை. அதற்கான பொருளாதார சூழலை உருவாக்குவது உங்கள் வேலை. ஒரு ஆரம்ப கல்வி, ஒரு தொடக்க கல்வி, ஒரு பள்ளி கல்வி, ஒரு உயர்கல்வி, அதிலிருந்து தொடர்ச்சியாக
பன்முக பொருளாதார சூழலோடு கூடிய வேலை வாய்ப்பு என்பதை ஒரு நேர்கோட்டில் நீங்கள் உருவாக்கி வைத்தால் ஒரு தலைமுறை உழைக்கும், சம்பாதிக்கும். சம்பாதித்து உழைக்கிற ஒரு தலைமுறை தனக்கு தேவையானதை தானே தேடி உண்ணும். நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள் மாட்டுக்கறி திங்காத, ஆட்டுக்கறி திங்காத, நீ சைவம் தான் சாப்பிடணும் என்னைக்காவது சொன்னானா? அடுத்தவன் கிச்சனுக்குள்ள உனக்கு என்ன வேலை? இதுக்கு வேறொரு வார்த்தை சொல்லணும்னா நியாயமா மேடைக்கு எழுதி கொஞ்சம் கௌரவமா சொல்றேன். அடுத்த ஒரு சமையல் அறையில் உனக்கு என்ன வேலை? அவன் என்ன சமைப்பான்? அவன் என்ன சமைக்கிறானோ அதை சாப்பிடுவான். அவன் என்ன சமைக்கிறானோ இதை அவன் தன் கடவுளுக்கு படைப்பான். இன்னும் சொல்ல போனால் அவன் என்ன சாப்பிடுகிறானோ அதைத்தான் கடவுளுக்கு படைப்பான். அவன் சாப்பிடாத ஒன்றே அவன் கடவுளுக்கு ஒருபோதும் படைக்க மாட்டான். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் இறங்கி வந்து பங்கு கட்ட மாட்டார் என்ற நம்பிக்கையில தான் கடவுளுக்கு படைக்கிறான். நம்மால் எந்த ஊர்லயாவது கருப்பணசாமி கீழே இறங்கி வந்து மாப்பிள்ளை எனக்கு ஒரு லெக் பீஸ் எடுத்து வை அப்படின்னு கேட்டார்னா அடுத்த வருஷம் போடுறதையே நிப்பாட்டிடுவான். மட்டும் இல்லை, அப்பவே சொல்லுவான், பங்காளி சொந்தக்காரனை பூரா கூப்பிட்டு கிடா வெட்டினா ஒரு பெரிய மனுஷன் உனக்கு பச்சா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலே உட்கார்றதை விட்டுட்டு நீ கீழே வந்து ஒரு லெக் பீஸ் கேட்டா கொடுப்பானா? இருக்க மாட்டான். அது உழைப்பினால் அவன் உருவாக்குகிறான். அதை அவன் தெய்வத்திற்கு படைக்கவில்லை, தன் உழைப்பிற்கு படைக்கிறான். தன்னை உருவாக்கிய முன்னோர்களுக்கு படைக்கிறான். பொங்கல் அதுதானே. சூரியனுக்கு படைப்பது எதனால்? அந்த ஒளி தானே. அந்த ஒளியிலே தானே ஒளி சேர்க்கை நடக்கிறது. ஒளி சேர்க்கை நடப்பதாலே தானே நான் முதலில் சொன்ன தாவரங்கள் உருவாகிறது. தாவரங்கள் உருவாவதால் தானே தாவரங்களை உண்டு வாழும் உயிர்கள், பிறகு அவைகளை உண்டு வாழும் உயிர்கள் என்று ஒரு ஜீவநதி போல உயிர் சங்கிலி ஓடுகிறது என்றால் அது இயற்கையின் கண்ணி. அவைகளை அறுக்காமல் வாழ்வது மனிதரின் கடமை. நண்பர்களே, நான் நிறைவாக சொல்கிறேன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது எல்லோருக்கும் உணவு அளிப்பது அல்ல, அளித்தால் சிறப்பு. அதுதான் தமிழர்களின் இன்னொரு பண்பு. ஒரு புலவன் எழுதியிருக்கிறான், இந்திரர் தம் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிதன தம்மியர் உண்டலும் இளனே என்று எழுதினான். என்றைக்கும் சாகாத, என்றைக்கும் இளமையோடு கூடிய தேவர்கள் மட்டுமே அருந்தக்கூடிய அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்து, ஏ புலவனே நீ குடி என்று சொன்னால் அந்த புலவன் சொன்னான், இந்திரர் தம் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளனே. தனியா சாப்பிட மாட்டேன்டா, சேர்ந்து சாப்பிடுவேன், எல்லாரோடு சேர்ந்து சாப்பிடுவது. திருவிழாக்கள் என்பது என்ன? படையல் என்பது என்ன? வழிபாடு என்பது என்ன? மனிதர்கள் சேர்ந்து கூடி வாழ்வது, இன்று இருப்பது சேர்ந்து உண்பது. சேர்ந்து உண்பது. ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் உயிர் வாழும் உரிமை எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. ஒரு வகுப்புல ஒரு வாத்தியார் பாடம் நடத்தும்போது சொன்னாராம், அதிகாலையில் எழும் பறவைக்கு நிறைய புழுக்கள் கிடைக்கும். பசங்களை காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கான ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வாத்தியார் சொன்னார், அதிகாலையில் எழும் பறவைக்கு நிறைய புழுக்கள் கிடைக்கும் அப்படின்னு. ஒருத்தர் மெதுவாக எந்திரிச்சு கேட்டானா, தாமதமாக எழும் புழுக்கள், தாமதமாக எழும் புழுக்கள்? வாத்தியாருக்கு பதில் தெரியல. அவன் சொன்னான், பையன் சொன்னான், பறவையாக இருந்தால் அதிகாலையில் எழு, புழுவாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக எழு. தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று. அந்த தற்காப்பு என்பது தன்னைத்தான் காத்துக்கொள்வது அல்ல, தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கையும் உலகத்தையும் இயற்கையும் இணைப்பது. அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் என்பது தனியாக ஒன்று இல்லை, மேலே எதுவும் இல்லை. மேலே எதுவும் இருப்பதாக பார்த்து எதுவும் இல்லை. எல்லாம் தன் வாழ்க்கையை முடித்து விட்டு, ஒரு ஜெயின் கதை இருக்கிறது, எல்லா வாழ்க்கையும் முடித்து விட்டு மரணம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய ஒரு அரசன் ஒரு ஞானி இடத்திலே போய் கேட்டான், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று. ஞானி சொன்னார், எனக்கு தெரியாது.
நீ ஞானி, படித்தவன், உனக்கு தெரியாதா? ஞானி சொன்னார், நான் செத்ததில்லை, அதனால் தெரியாது. அப்படியான மரணத்துக்கு பிறகு உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் நான் மரணம் அடைந்தது இல்லை, எனவே அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியானால் சொர்க்கம் நரக்கம் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது எனக்கு சொல், எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இல்லை என்பதால் எனக்கு சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. அந்த அரசனுக்கு கோபம் வந்தது, வாளை உருவினான். நீ இவ்வளவு படித்து இவ்வளவு ஞானியாக இருந்தும் நான் அரசன் கேட்டும் சொல்ல மறுக்கிறாய் என்று வாளை உரும்பினான். உருவியதும் ஞானி சொன்னான், இது நரகம், இது நரகம். அரசனுக்கு புத்தி வந்தது, வாளை உரையில் போட்டான். ஞானி சொன்னான், இது சொர்க்கம். நன்றி.